Hi friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா மௌலி கிளம்புனதுக்கு அப்புறம் நாங்களும் சங்கீதா வினோத்தும் வந்துட்டு என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத இந்த ஃபுல் vlogல வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். நம்ம எங்க இருந்தாலும் சர்ச்சுக்கு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இல்ல, அவர் கண்டிப்பா மிஸ் பண்ணாம போடுவோம். நான் என்னைக்காவது தான் போவேன், ரெகுலராலாம் கிடையாது. இவர் தான் ரெகுலர் அட்டண்டன்ஸ் போடுவார் சண்டே. ஆனா அதனால இன்னைக்கு நம்ம இங்க சண்டே வந்து பாண்டிச்சேரியில இருக்கறனால இருதய ஆண்டவர் தானப்பா, அது தூய இருதய ஆண்டவர் சர்ச் பஸ்லிகா இது ஆக்சுவலா. அதனால இந்த சர்ச்சுக்கு நம்ம வந்துருக்கிறோம். பாருங்க, நிறைய பேர் வேளாங்கண்ணி போறவங்க அவங்களோட தேரெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துனுக்குறாங்க. நைட்டு தான் டிராவல் பண்ணுவாங்க நிறைய பேர். இன்னைக்கு செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ், முடியல. ஐயோப்பா, இவ்வளவுதான் வெயிலுன்னு இல்ல, அவ்வளோ வெயில் அடிக்குது. எப்படி பாண்டிச்சேரி வந்தாலும் உனக்கு ட்ரெண்ட்ஸ் விட்டா வேற இடம் தெரியாதாப்பா? என்னோட ஃபேவரட். நான் என்ன பண்றது, அங்க போட்டா எனக்கு ட்ரெஸ்ஸிங் ஃபிட்டிங்ஸே வருது. இங்க பாத்துட்டு இல்லனா நம்ம ரோட் கடைக்கு போய் சாப்பிடுவோம். நீ சண்டே பயங்கரமா இருக்கும். சண்டே மார்க்கெட்ல வேணா சங்கீதா கூட ஷாப்பிங் வந்தா தான் நிறைய வாங்க முடியும். அவங்களுக்கு அவங்க ஊரு அவங்களுக்கு தான் தெரியும் எங்க என்ன ஏதுன்ட்டு. உன் கோட்டாலாம் முடிஞ்சு நீ எக்ஸஸ்ல ஓடினுங்கிற, எனக்கு தான் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் டென்ஷன்ல இருக்கேன். வார் ஜென்ஸ் இதுக்கு போலாம். சீப்பா இருக்கா? ஐ நோ. என்னது ஏப்பா பெருசா இருக்கு, சும்மா போனா அப்படி இது எப்படி? நீ இப்ப லேட்டஸ்டா இருக்கு, ஆனா நீளமா இருக்கியா? லேட்டஸ்டா நீ நிறைய துணியை வேஸ்ட் பண்றப்பா. இத்தனை நாள் துணியை எடுத்து காசை வேஸ்ட் பண்ணுவேன், இப்ப துணியே வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தைக்கிறேன்னா இல்லையா, அதுதான் முக்கியம். எனக்கே பார்த்தோன்னே நானும் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா மிஷின்லாம் வாங்கினாங்க, சூப்பரா தைச்சிட்டாங்க. நானும் ஒரு பிளவுஸ கட் பண்ணி 2 வாரமா வச்சிருந்தேன். நல்ல பிளவுஸ் என்ன தைக்க ஆரம்பிக்கல அவ வெறும் சுடி இஷ்டத்துக்கு. நான் வந்து 2 சுடிதார் தைச்சேன், இன்னொரு பீஸ் வச்சிருக்கேன், 3வது சுடிதார் இன்னும் தைக்கல. அதே என் கூட ஆன்லைன் கிளாஸ் வா அப்படின்னு, எனக்கு கம்பெனிக்கு ஆள் வா அப்படின்னு. பட் ட்ரெஸ் கிடைக்கல கை ஃபுல்லா அடி வச்சுனுங்கிறப்பா நீ. இது வேணாம், ஏய் இது ஒண்ணு 4 நாள் தான், இன்னும் 4 எடுக்கணும் நான். ஆமா, மழை கோயில்ல 3 நாள், பெங்களூர்ல 4 நாள் இல்ல, டிராவல் வேற இருக்குல்ல. வந்துட்டு உடனே கையோட பாப்பா பர்த்டே போறோம். அதனால பட் இங்க அவ்வளவுதான் இருக்கு. இங்க பார்த்ததுல எனக்கு போய் மேட்ச் போய் பாரு, பக்கத்துல போய் கடையில எல்லாம் போய் பாரு. பாண்டிச்சேரி கலெக்ஷன் நல்லா இருக்குல்ல, வைபுக்கு பாண்டிச்சேரி வைபுக்கு ஏத்த மாதிரி இருக்குல்ல, உன் வைபுக்கு வருது அது. இது செம்மையா இருந்தது, ஆனா பயங்கர லென்த். அதுக்குள்ள பாருங்க, இவனுக்கே பொறுக்கல, ஆஃப் பண்ணிட்டான், கரண்ட் ஆஃப் பண்ணிட்டான். எனக்கு ஸ்வீட்டி வந்தாலும் வந்தது, எல்லாத்தையும் இந்த அம்மா தின்ட்டு எனக்கு போதும். 2 வாய் எனக்கு நான் எடுத்து வச்சேன். சரி போதும் போதும், உனக்கு போதும். எனக்கு அப்ப நாங்க என்ன சாப்பிடணும்? இந்த அம்மாவுக்கு வேணாம்னா நம்ம கிட்ட குத்துருவாங்க, இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு. இந்த கடைக்கு ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம்ல, ஏற்கனவே ஒரு வாட்டி மாதா கோயில் போயிட்டு வரும்போது இங்க சாப்பிடுவோம். நைட் வந்து சாப்பிட்டோம். நைட்ல சாப்பிடுவோம். கழுத்த பிடிச்சி வெளில தள்ளலாம் ரெடியா இருப்பாங்க, அப்ப ஓடி வந்துருவோம். அதே கடை ஃபர்ஸ்ட் பார்பிக்யூவா இது? நல்லா இருக்குல்ல சூப்பு? நல்லா இருந்தது, சூப் நல்லா இருந்ததுமா. ஜஸ்விதா குடி, உன் சளியெல்லாம் காணாம போயிடும். மட்டன் மந்தி பாரு எப்படி இருக்கு, பாக்கவே நல்லா இருக்குல்ல. என்ன நியாயம் பண்றப்பா நீ டீ போட்டு குத்துக்கிறியாப்பா யாருக்காச்சும்? நான் டீ எல்லாம் நல்லா தான் போடுவேன் பா. ஆரோவில்ல காட்டுறதுக்கு நிறைய இருக்குதுப்பா. நீ என்னப்பா சப்பாத்தி களி எல்லாம் காட்டினுக்கிற? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்ததுப்பா இந்த மரத்தை, ரோட்ல இருக்கும். இப்ப இது அதிசயமா பார்க்க வேண்டியது இங்க வந்து. சரி, இதனால என்ன யூஸ்? முதுகு சொரியணும்னா எடுத்து சொரிஞ்சிக்கலாமா? அது ஆமா, வந்து சொரிஞ்சுக்க எப்படி. இதுல பூ வச்சிருக்கு பாரு, செம முள்ளா இருக்கும். பழம் பறிச்சா கூட அதை ஒரு மாதிரி தேய்ச்சி சாப்பிடுவாங்க, அந்த முள்ள தேய்ச்சிட்டு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும் சப்பாத்தி கல்லி பழம். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆனா அது தேய்க்கணும் மேல. டிராகன் ஃப்ரூட் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டீங்க இங்க சப்பாத்தி கல்லி பழத்தை. சாப்பிட்டு இருக்கோம், அது தேய்ச்சி கொடுப்பாங்க, மேல இருக்கிற முள்ள அழகா தேய்ச்சி கொடுப்பாங்க. சரி, தேடி கண்டுபிடி, ஒன்னு எடுத்து தேய். பூவே வச்சுனுக்குது. சரி வா, ஏரிக்கு போனா இருக்கும். ஓ அந்த சைட்ல இருக்குதா? முள்ளு முள்ளா இருக்கும். நாங்க அந்த கொடிவேரி டேமுக்கு போயிட்டு வரதுக்குள்ள ட்ரெஸ் ஃபுல்லா முள்ளா இருக்கும். நான் கொடுமை பண்ணுவோம் தெரியுமா. என்ஜாய் பண்ணி விளையாட்டு இப்போ உனக்கு அது கொடுமையா தெரியுது. சின்ன பிள்ளைல அது முள்ளுல எல்லாம் போய் மேஞ்சுன்னு குத்து வாங்கின்னு
ஜாலியா வருவோம். இது வந்து நீட்டு சப்பாத்தி கல் இருக்குல்ல, பட்டையா இருக்கும் பாருங்க, பட்டையா இருக்கும். அதுல நல்லா ரெட் கலரா ஃப்ரூட். இது வந்து டிராகன் ஃப்ரூட் மாதிரியே இருக்கும். உள்ள அந்த கருப்பா புள்ளியா விதை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். 2 வெரைட்டி இருக்கு. 2 varieties of dragon fruits. டிராகன் ஃப்ரூட் சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லி. எல்லாரும் வராங்கப்பா நம்மளுக்கு நல்ல காலம். கம்பெனிக்கு ஆச்சு. அப்படியே ஓரமா நடந்து போய் ஆரோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனையோ வாட்டி பாண்டிச்சேரி வந்துட்டோம். எங்க அந்த குளோபா? நம்ம வாக்கிங் நடந்து போனா இப்படி போலாம். நம்ம வியூ பாயிண்ட் இங்க போட்டுருக்காங்க பாரு. அது பாரு அங்கேருந்து ஒருத்தர் போக கூடாதுன்னு கத்துறா. போட்டுருக்காங்க பாரு. ஓகே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வியூயிங் பாயிண்ட். இங்கதான் நம்ம போறோம் இப்போ. அங்க மத்ரி மந்து பா மத்ரி மந்திராம்பா. அது கோவில்பா. அது ஓஹோ தியானம் பண்ற இடமா? இதான் மத்திர் மந்திர். மத்திர் மந்திர் உள்ள ஒன்லி தியானம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஆன்லைன்ல புக் பண்ணி தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். போட மாட்டாங்க. வெள்ள இது வரைக்கும் பாத்துருக்கேன் நிறைய டைம். உள்ள ஒரு டைம் உள்ள போயிருக்க மாட்டீங்க. நீங்க அவுட்டர்ல தான் பாப்பீங்க. நான் ஒரு தடவை போயிருக்கேன். ஓ போயிட்டு வந்துட்டியா? ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போகணுன்றாரு. நானே ரொம்ப நாளா போய் பார்க்கணும். ஆமா ஆமா போன்லாம் அலோடு கிடையாது இல்ல. நம்ம போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இது என்னமோ அங்க பாரு ஃபுல்லா இது மாதிரி இருக்குது. கோல்டன் க்ளோப். இது என்னது இங்க தண்ணி போடுறதுக்கா? அகலி மாதிரி ரெடி பண்றாங்க. ரெடி டேம் இது மாதிரி செக் டேம் மாதிரி கட்டுறாங்களா? அதுதான் ஒரு பில்டிங். அது உள்ள போகணும். அது உள்ள போனீங்கன்னா மேல நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப். இங்க பாருப்பா, இங்க பாரு. என்னப்பா உனக்கு அது கூட எட்டலையாப்பா? அதை பிடிச்சி என்னப்பா தொங்கின்னு தெரியுத? இங்க வா, இப்படி வா. இப்படி பாரு. அது நம்ம நார்மலா நடந்து வந்தோம்னா அங்க நின்னு பாக்கணும். அது பாருங்க கிரீன் கலர் செட் போட்டுட்டாங்க. அங்க நின்னு பாருங்க. இப்ப நம்ம பாக்குறது அந்த மத்திர் மந்திர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர் கோல்டன் கலர்ல அதுதான் இப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சும்மா இந்த பரதநாட்டியம்லாம் என்ன அவர் சொல்றாரு லெப்ட் ரைட் உள்ள விட்டா அவ்வளவுதான். கொத்த வச்சுக்காருவேன். அனிமல்ஸ் இல்லையா? அனிமல்ஸ் இல்லாதனால தப்பிச்ச. இல்லன்னா அனிமல்ஸ் வேட்டையாடி இருக்கும். மான் இருக்கும். காட்டு பண்ணி வரும். மான் இப்ப மொத்தத்துல ஃபாரஸ்ட் உள்ள சுத்தினுங்கிற கணக்கு தான் இது. ஆறாவில்ல வலிச்சு ஓட்டினு. ஆமா யாரும் ஆரோவில்ல பத்திக்கிறேன். ஆரோவில்ல நூற்கண் கார்னர் சுத்தியாச்சு. இல்ல அங்க அந்த தங்க உருண்டைய தவிர்த்து வேற ஒண்ணும் கிடாறாங்க அப்படின்னு. வெறும் காடாகுது, பொட்டல் காடாகுதுங்க. விசாம நாயா பிறந்திருக்கலாம்ப்பா. பிரச்சனையே இல்ல. சொல்றாங்களே எல்லா பக்கமும் வருதுப்பா. அன்னைக்கு பாக்குறேன் பீனிக்ஸ் மால்ல டாப் ஃப்ளோர்ல நான் இருக்கிறேன். நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணி உள்ள போயிருக்கிறோம் பப்ல. அது பேக் என்ட்ரி வழியா வந்து உட்கார்ந்து மோப்பம் முடிச்சின்னு. எல்லா பக்கமே வழி இருக்கு. ஃபாரினர் அப்படியே ஜாலியா ஹாயா வண்டி வாக்கிங் வராங்க. எக்ஸசைஸ் அவங்களுக்கு ஃபுல்லாவே அங்கங்க ஃபாரினர்ஸ் தான். அங்கங்க சுத்தி நிக்கிறாங்க பாருங்க. சைக்கிளிங் பண்றாரு பாருங்க. இவர் பிசடிக்கு போறாரு இல்லையா? போன் பேசுறாரு. இவரே சாமியார். பார்த்தாலே பயமா இருக்கு. பீச் பைத்தியமே. நமக்கு பீச்சுக்கு வந்தாலே ஒரு தனி குஷி தான். பீச் பிடிக்கும். ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ஜாய் பண்ணுங்க பீச். எவ்வளவு நேரம் உட்காருனாலும் உட்கார்ந்து இருப்பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வரும்போது இங்க ஒரு ரூம் புக் பண்ணிட்டு மேல போய் உட்காந்துருக்கேன். எப்பயுமே நான் பீச் சைடு வந்து ரூம் புக் பண்றேன்னா பால்கனி பீச்சை பார்த்த மாதிரி இருக்கணும்னு தான் புக் பண்ணுவேன். பார்த்து நான் பாட்டு சிவி உட்காந்துப்பேன். காலையில ஏஞ்சிதுங்கெல்லாம் தூங்கின்னு இருக்கோம். ஏஞ்சி உடனே நின்று போய் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன். ஜாலியா இருக்கும். நிறைய கிரௌட் இருக்குல்ல. ஆமா இந்த மாதிரி ஒரு சட்டன் ஒரு இந்த மாதிரி ஒரு வீடா கட்டிக்கணும். ஜஸ்விதா ஜஸ்விதா பீச்சுக்கு வா போலாம். விளையாடு பேசாம. அந்த பாறாங்கல்ல போய் ஏறி போயிட்டு வருவோம்பா. அந்த எண்டு வரைக்கும் அனுப்ப மாட்டாங்களோ?
அங்கேயே ஒரு போலீஸ்காரர் இருந்தாரு, வாங்க. இதோ இங்கதான் இருந்தார், போயிட்டாரு. நம்ம ஆளுங்க ஏதாவது அராட்டு பண்ணுவாங்கன்ட்டு ரோந்துலயே இருப்பாங்க. எல்லாரும் அப்படியே சப்பானி மாதிரி உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா மட்டும்தான் மணல்ல விளையாண்டுங்குது. ஜாலியா விளையாடுறாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எப்ப வருவாங்கன்னா கடை நம்ம பத்திரிக்கை கொண்டு வந்து வச்சோம்னா வருவாங்க. ஆமா கரெக்ட். வீடு கிடக்க வந்துடுறோம். முன்னாடி வர ட்ரை பண்றோம். ட்ரை தான் பண்ணிருக்கீங்க கடைசி வரைக்கும். வரும். பத்தியா நாங்க வந்தோம், சங்கீதா சொல்லிட்டு வந்து பாத்துட்டு போறோம். ஓகே see you bye. கண்டிப்பா சென்னை வந்துடணும். வாங்கப்பா நீங்க ஒரு நாள் நீங்க வாப்பாங்க. ஓகே கண்டிப்பா எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க. ஜெசிதா பாய். பாய் சொல்லுமா. பாய். வீட்டுக்கு போலாமா? பெங்களூர் போலாமா? போலாமா? காலையில இருந்து மோனா கூட தான் இருந்தா. நம்ம கிட்ட வரத விட அவகிட்ட அதிகமா இருந்தாங்க. ஓகே பாய் 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 பாய். கண்டிப்பா வாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சங்கீதா வினோத்தை பார்த்தது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் மீட் பண்ணியே பாத்தீங்கன்னா லாஸ்டா அவங்க பெங்களூர் மேரேஜ்க்கு வந்தாங்க. நம்ம இந்த மாதிரி சுத்தினது எப்படின்னா, லாஸ்டா அவங்க சென்னை வந்தப்ப நம்ம எல்லாம் ஒரு தடவை சுத்தினோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க சென்னையில இருக்கும்போது அடிக்கடி மீட் பண்ணி நம்ம எல்லாம் எல்லாரும் சுத்துவோம். ஆனா இப்ப அவங்க பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறம் நம்மளும் வந்து மேரேஜ்ல வந்து பிஸி ஆனதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாவே அவங்க பாண்டிச்சேரி போனதுல இருந்து கொஞ்சம் அந்த பாண்டிங்கே கம்மியாயிடுச்சு. அதிகமா மீட் பண்ண முடியல. நம்ம அங்க போனாலும் லிமிட்டா பாத்துட்டு லிமிட்டா வர வேண்டியது, அந்த மாதிரி நமக்கும் வேலையை வச்சுன்னு போறதுனால இன்னைக்கு டே ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து பழைய மாதிரி ஜாலியா ஹாப்பியா வந்து நாங்க எல்லாத்தையும் சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு டைமே கிடைக்கல. நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு, நிறைய விஷயங்கள் பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்கல. கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து சங்கீதா ஒரு ஆசைப்பட்டு எப்ப பார்த்தாலும் மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சென்னையில இருந்து ஒரு நாள் சர்ப்ரைஸா என்ன பண்ணுவோம், சர்ப்ரைஸா சொல்லக்கூடாது, எங்கேயாவது போயிடுவா. அதனால சொல்லிட்டு இங்க நம்ம அந்த வஞ்சர மீன் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க நம்ம சாந்தோம் கிட்ட அந்த பட்டினப்பாக்கம் இதுல தானே பீச் கிட்ட மீனை வாங்கிட்டு நேரா பாண்டிச்சேரி வண்டி விட்டுறணும். அந்த மாதிரி ஒரு நாள் போயிட்டு மீன் எல்லாம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு அமர அவங்க வீட்டுல இருந்துட்டு வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கும்போது நம்மளால போக முடியல, ஸ்டே பண்ண முடியல. இப்பதான் இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டமேக்கா வாங்கக்கா நான் அவளும் இன்வைட் பண்ணிட்டே இருக்கிறா. சரி அதனால கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஏதாவது எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பா போயிட்டு பாத்துட்டு வரணும். இன்னைக்கு மோனானால எனக்கு செம ஹாப்பி. சங்கீதாவையும் பார்க்க முடிஞ்சது, மோனாவையும் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கறது. இதெல்லாம் தூங்கவே இல்லை. தூங்கி இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. நேற்று நான் ஸ்டிச் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி நான் தூங்கும் போதே மணி 2:30 ஆயிடுச்சு. திருப்பி காலையில 6 மணிக்கு வரை எழுந்துட்டேன்னா செம டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தெரிஞ்சிருக்காது. திருப்பி ரெஸ்ட் எடுக்கலான்னு போனவங்கள திருப்பி வந்து ஆரவில் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி வந்தது நம்ம சுத்தி பாக்கிறது தானே, சரி ஏன்ட்டு அப்படின்ட்டு அப்படியே அந்த டே ஃபுல்லாவே சுத்திட்டு வந்துட்டோம். மௌலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மௌலி வந்து மோனா கூட போவான் அப்படின்ட்டு ஒண்ணுமே எடுத்துன்னு போல அந்த பையன். நான் பாட்டு கை வீசின்னு போறேன். எனக்கு பிளைட் முதல்ல வரலன்னா அதுக்கப்புறம் காலையில நைட்டு நான் எடிட் பண்ணி இருந்தப்போ வந்துட்டு எனக்கு போர் அடிக்குது, நானும் நாளைக்கு காலைல வரேன், என்னையும் எழுப்பிடுனா. திடீர்னு அவங்க அக்காவை பார்த்த உடனே நானும் பெங்களூர் வரேன்னு ஓடிட்டான். நினைச்சு ஏதோ இந்த என்னது சென்னையில பக்கத்து தெருவுல இருக்கிற மாதிரி அது பாட்டு கிளம்பி போயிடுச்சு. அவங்க அக்காவும் அவங்க மாமாவும் இருந்தாங்க. சரி அதெல்லாம் பாத்துப்பா மோனா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல. இருந்தாலும் திடீர்னு அது பாட்டுக்கு நினைச்சு போயினே இருக்குது. சரி ஓகே என்ஜாய் பண்ணிட்டோம், சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் கிளம்பி போயிட்டான். நான் எப்ப ரிட்டர்ன் வராங்கிறது போன் பண்ணி கேட்டுட்டு அவனுக்கு அந்த மாதிரி டிக்கெட் போடணும். ஃபர்ஸ்ட் டைம் மௌலி வந்து தனியா வரான். எப்படி வருவான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சரி பாப்போம், பசங்க இதெல்லாம் கத்துக்கணும்ல. அவங்க அக்கா எத்தனை வாட்டி போனா வந்தா. ஆனா பிஃபோர் மேரேஜ் நாங்க மோனா வந்து இந்த வாசப்படி விட்டு தனியா கிளம்புனதே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவ எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே அவ கத்துக்கிட்டா தைரியமாவும் வெளியில போயிட்டு வந்தா. ஆனா மௌலி பொறுத்த வரைக்கும் செய்வான், பட் ஆனா புலம்பினே செய்வான். ஆக்சுவலி பாப்பாக்கு நிறைய வாட்டி நம்ம கூட அவன் வெளில வந்துருக்கிறான். அதனால இவன் வரவே மாட்டான், ரொம்ப ரேர். இவன் போட்டு நம்ம வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போகணும். பசங்களாம் அப்படிதான் எல்லாம் வெளில சுத்தினா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது பாப்பா தைரியமா பிளைட்ல போனது வந்ததுக்கு காரணம் அது நம்ம கூட நிறைய வாட்டி வந்துருச்சு. நம்ம எங்க போனாலும் ஹைதராபாத் போனாலும் சரி, கோயம்புத்தூர் போனாலும் சரி அவ வந்துருவா. இவன் வரமாட்டான். தெரியல இந்த காலத்து பசங்களே எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பவே முடியல. அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்றாங்க. அவனும் வந்துருவான். இப்ப லேட்டஸ்டா அவன் நம்ம எல்லா பக்கமும் வந்துருக்கான் போறான். பசங்க ஆகுறாங்க, எல்லாத்தையும் கத்துக்கணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் வீடு வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப டயர்டா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து நம்ம தூங்கணும். பசிச்சா சாப்பிடலாம், அவ்வளவுதான்.
இல்ல அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து மௌலிக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொரியர் அனுப்பணும். எல்லாத்தையும் வந்து கொரியர் காலில் ரெடி பண்ணணும். ஏன்னா அவன் பிளைட்ல ரிட்டர்ன் வர்றதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு ஒரிஜினல் நம்ம கையில இருக்கணும். அதனால அதை முதல்ல ஃபர்ஸ்ட் கொரியர் அனுப்பிச்சு விடணும். அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டாங்கன் பிரஸ் பிடிக்கும். ஓகே பாய்.